श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कंठे यान्ति मंगलसूत्रताम्. கூரத்தாழ்வான் என்னும்படியான ஆச்சாரியர் அருளியிருக்கக்கூடிய ஸ்தோத்திர கிரந்தங்கள் 5 பஞ்சஸ்தவம் என்று சொல்லப்படுகின்றன. இந்த 5 ஸ்தோத்திர கிரந்தங்களிலே காஞ்சி தேவப்பெருமாளத்திலே இவர் வரதராஜஸ்தவம் என்னும்படியான ஸ்தோத்திர கிரந்தத்தை பண்ணியிருக்கிறார். தரிசனத்துக்காக தரிசனத்தை இழந்தவர் கூரத்தாழ்வான். அதாவது எம்பெருமானார் தரிசனத்திற்காக தன்னுடைய கண்ணை இழந்தவர். அப்படிப்பட்டவரை தேவபெருமானிடத்திலே அழைத்து சென்று, நீர் இந்த எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேணும், அவன் உமக்கு கண் கொடுப்பான் என்று சொன்னார். அப்பொழுது தேவபெருமாள் இவரிடத்திலே உமக்கு என்ன வேண்டும் என்று கேட்க, 400 முக்தி நல்க வேணும் என்று சொன்னார். இவர் கண்போவதற்கு காரணமாயிருந்த 400 முக்தியை பெற்று தந்தவர் கூரத்தாழ்வார். அப்படிப்பட்டவர் எம்பெருமானாரையும் தேவரையும் தவிர வேறு யாரையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை என இவர் ஒரு அற்புதமான பிரசாதத்தை கேட்டு பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த வரதராஜஸ்தவத்திலே தேவபெருமானுடைய பல்விதமான குணங்களை, அந்த எம்பெருமானுடைய திருமேனியினுடைய சௌந்தரியங்கள் எல்லாம் பறக்க பேசுகிறார். அர்ச்சாவதார தெம்பெருமானுடைய ஒரு சௌலபியாதி குணரேகம் இருக்கிறதே, அது அபரிமிதமானது. அதிலே தோன்ற மடுக்கள் போலே அர்ச்சாவதாரம் என்று காட்டியருளுகிறார் பிள்ளைலோகாச்சாரியர். எம்பெருமானுடைய திருமேனி எதற்காக அப்படின்னால் சுபாஸ்ரயமான திருமேனி என்று சொல்லப்படுகிறது. மனதிலே அவனை நிலைநிறுத்தி நினைந்து உள்கரைந்துருகி என்கிறார் போலே நினைத்து உருகுவதற்கு அந்த திருமேனி என்பது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அப்படி அழகிய அந்த திருமேனியில்தான் எல்லோரும் உருகி பாசுரங்களை பாடி ஸ்லோகங்களை பாடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். ராமபிரான் ராமராவண யுத்தம் நடக்கிறது. கடைசியிலையாவது இந்த ராவணனை எப்படியாவது திருத்தணும்னு ஆசை. பலவிதமான உபதேசங்களால திருந்தாத இவன் சீதா பிராட்டி உபதேசம் பண்றார், ஹனுமன் உபதேசம் பண்றார், அதே போல ராவணனுடைய தம்பியாக இருக்கக்கூடிய விபீஷணாழ்வான் உபதேசம் பண்றார். இந்த உபதேசத்துக்கெல்லாம் ராவணன் இறங்கவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ராவணன் தன்னுடைய திருமேனிக்காவது இறங்குவானா என்று தன்னுடைய மொத்த அழகியும் ராவணனுக்கு காட்டி தருகிறார் பெருமாள். அதற்கும் ராவணன் இறங்கவில்லை. இந்த அழகுக்கும் மயங்காதவன் இருந்து என்ன பிரயோஜனம் என்று அடித்து விடுகிறார். அதே போல கண்ணன பெருமானை பற்றி சொல்லுகிற போது ராசக்கிரீடை ஆடிக்கொண்டிருக்கிற போது தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதற்கு பிற்பாடு திடீரென்று தோன்றினான். அவர்கள் நடுவே அழகிய தோன்றிய காட்சியை புராணகர்த்தாவானவர் காட்டுகிறார். தாசாமாவிர பூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பரதர சக்தி சாக்ஷான் மன்மத மன்மதஹா என்று காட்டுகிறார். இந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுக்கணும். தேவபெருமாள் 6வது உற்சவத்திலே அவன் அழகாக வேணுகோபாலனாக சேவை சாதிப்பான். இந்த ஸ்லோகத்தை மனசுல வச்சுன்னு அந்த பெருமான் வேணுகோபாலனாக சேவை சாதிக்கும்படியான அந்த சேவையை சேவிக்கணும். அது ரொம்ப அற்புதமான ஒரு சேவையாக அமைந்திருக்கும். அப்படி அவன் மன்மதனாக எழுந்துள்ளான். அதனால்தான் ஸ்ருத்வான் குணானு புவன சுந்தரா என்று
எழுதுகிறாள் ருக்மிணி பிராட்டி புவனசுந்தரன் என்று கண்ணனம் பெருமான். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் இது விபவாவதாரம். அர்ச்சாவதாரத்திலே இருக்கிற எம்பெருமானுடைய அழக, அதுவும் திருவரங்கத்தெம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவரான திருப்பான் ஆழ்வார் அவனுடைய பாதாதிகேசம் அனுபவிக்கிறார். நீலமேனி ஐயோ நிறைகொண்டதன் நெஞ்சினையே, கோலமா மணியாரமும் முத்துத்தாமமும் முடிவில்லதோரில் நீலமேனி ஐயோ நிறைகொண்டது என் நெஞ்சினையே என்று காட்டுகிறார். திருவயிற்றுதரபந்தம், திருமார்பு, கண்டம், செவ்வாய் இதெல்லாம் அவனுடைய திருவடி தொடங்கி அவனுடைய திருமண்டலம் பரியந்தமாக, திருமுடி பரியந்தமாக ஓரோரு அவயவத்தையும் அழகாக வர்ணித்தருளுகிறார், சேவித்தருளுகிறார். இப்படி அந்த எம்பெருமானுடைய திருமேனியானது மிகவும் அழகிய திருமேனியாக எல்லோருக்கும் சுபாஸ்ரயமாக அமைந்திருக்கக்கூடியது. அப்படி பேரருளாளனுடைய திருமுக மண்டலமோ திருமேனியோ அப்படி அழகு நிறைந்திருக்கக்கூடியவன் பேரருளாளன் என்னும்படியான காஞ்சி தேவப்பெருமாள். அவனுடைய அழக பல்விதமாக வர்ணித்துக் கொண்டு வருகிறார் இங்கு. அதாவது 31வது ஸ்லோகம் தொடங்கி 40வது ஸ்லோகம் பரியந்தமாக அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை வர்ணித்திருக்கக்கூடிய விஷயம். அதிலே அந்த எம்பெருமானுடைய, அதாவது சதுர்த்த தசகத்திலே பேருளானுடைய திருமுக மண்டலத்தினுடைய வர்ணனை சொல்லுகிறது அப்படின்னு காட்டுகிறார் காஞ்சி சுவாமி. அந்த திருமுக மண்டலம் என்பது நெற்றி, திருப்புருவங்கள், திருக்கண், திருமூக்கு, கண்ணங்கள், இது திருப்பவளங்கள், அதே போல அந்த எம்பெருமானுடைய புன்முறுவல், இவை எல்லாத்தையும் நன்னா வர்ணித்தருளுகிறார். தேவப்பெருமாளை நன்கு வர்ணித்தருளுகிறார். தேவப்பெருமாளுடைய அழகுக்கு வேறொன்று ஈடு சொல்ல முடியாது, வேறொன்றை ஓமை சொல்ல முடியாது. கம்பர் சொல்றார், ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாய் என்று ராமபிரானுடைய அழகாக வர்ணிக்கிறார். ஓவியத்திலே எழுதி விட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய அழகு தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலத்தை பத்தி சொல்றச்சே இந்த இடத்துல ஒரு விஷயம் அடியனுக்கு ஞாபகம் வருகிறது. ஆழ்வார் திருமாலிருஞ்சோலையிலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த அழகரை வர்ணிக்கிற போது, முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோடி ஆடையிடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று காட்டுகிறார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்ன அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றதே, அது எப்படி பிரகாசித்தருளுகிறது என்று காட்டியருளுகிறார். அதே போலத்தான் இங்கு தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலம் அப்படி பிரகாசிக்கிறது என்ன இந்த முதல் 31வது ஸ்லோகத்திலே காட்டியருளி இருக்கிற விஷயம். பரபாகமியா திரவேஷ்ட மிஸ்ரா வரதாத்யத்வயி தன் நிஷாமயாமஹா கமிதா தவவக்ர சித்ரபானோஹோ பரபாகம் நனு கௌந்தலி தமிஸ்ரா என்பது 31வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல காட்டி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னால், இங்கே ஒரு அழகான ஒரு உதாரணத்தை எடுக்கிறார். ஆனால் அது இங்கேயாலும் நமக்கு ஒத்து வருகிறதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதாவது கதிராயிரம் இரவி கடந்தெடுத்தார் போல் நீன் முடியை கொண்டிருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அதே போல அந்த திருமுக மண்டலமானது முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ என்னும்படியான முகச்சோதி. அதாவது கதிராயிரம் இரவி கலந்தெரித்தாரொத்த நீன்முடியோடு இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய திருமுகமானது எப்படி இருக்கிறதுனா பிரகாசிக்க கூடியதாக இருக்கக்கூடியது. அந்த எம்பெருமானுடைய திருமுடியானது எப்படி அமைந்திருக்கிறது? அதாவது ஹே வரதராஜனே தமிஸ்ரா இருள் திரளானது ரவேஹே சூரியனுக்கு பரபாகம் என்னும்படியாய் இயாது அடையட்டும் தத்து அந்த நிலைமையை அத்ய இப்போது துவயி உன் பக்கலிலே நிஷாமயாமஹா காண்கிறோம் தவ உன்னுடைய கௌந்தலி திருக்குழற்கற்றையிலே உள்ள இருளானது வக்ர சித்ரபானோஹோ திருமுக மண்டலமாகிற சூரியனுக்கு பரபாகம்
கமிதா நனு பரபாக சோபையை அடைவிக்கப்பட்டிரான் என்றதிரே என்னும்படியான இந்த ஸ்லோகம். என்ன சொல்றார் இந்த ஸ்லோகத்துல அப்படின்னால், தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலம் இருக்கின்றதே, இந்த திருமுக மண்டலமானது எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்னால், அது பிரகாசித்திருக்கிறது, அது மிகவும் பிரகாசத்தோடு இருக்கிறது. வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியில் மறையா என்று சூரியனுடைய ஒளியானது அந்த எம்பெருமானுடைய முகச்சோதியிலே மறைந்து விட்டிருக்கிறது. ஆனால் அவனுடைய திருமுடியானது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த திருமுடியானது கோல் இருள், அமாவாசை இருட்டு, அந்த கும் இருட்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பை எடுத்து அந்த எம்பெருமானுக்கு திருமுடி சனைத்தாலும் கூட அதை பார்க்கிற போது இந்த திருமுடி இன்னும் கருப்பு அப்படின்றார் போல இருக்குமா. அப்படி இருக்கக்கூடிய குழல் கற்றை இது ரெண்டுத்தையும் பார்க்கிற போது கருன்னு அவனுடைய திருமுடி, அதே போல திருமுக மண்டலம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இது ரெண்டும் எப்படி இருக்கிறதுன்னா, இரவுக்கு பகல் பரபாகமாக இருக்கிறார் போலே இருக்கிறது. அதாவது சூரியனுக்கு இருளானது பரபாகமாக இருக்கிறார் போலே இருக்கிறது. சூரியனுக்கு இருள் பரபாகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அதாவது இது கான்ட்ராஸ்ட். சூரியனும் இருளும் பக்கத்துல வச்சு கான்ட்ராஸ்டா இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ இடத்துல ஒரு கேள்வி வருது. ஒன்னும் சூரியோதயம் ஆயிடுத்துன்னா இருட்டு போயிடுறது, இருட்டு வந்துடுத்துனா சூரியன் அஸ்தமிச்சு விடுறது. இது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க முடியலையே. அப்படி இருக்கிற போது இவை இரண்டும் ஒன்றா இருக்கிறார் போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறீர்களே. அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இருட்டு சூரியனுக்கு இருட்டு பரபாகம் என்னும்படி சொல்லலாமோ? இந்த உலகத்துல இதை பார்க்க முடியாது, ஆனால் அதை தேவப்பெருமானிடத்துல தான் பார்க்கலாம். உலகத்துல இதை பார்க்க முடியாது. இந்த பிரசங்காத்து இந்த விஷயத்தை இந்த லீலா விபூதியில இந்த உலகத்துல இது நடக்கிறதே இல்லை. ஆனா தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலத்துல பார்க்கிற போது, ஓஹோ, இந்த சூரியனும் இருளும் சேர்ந்தால் இப்படித்தான் இருக்குமோ, சூரியன் திருமுக மண்டலத்தை போல இருள் திருமுடிய போல கருத்து ஒன்றாக இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறது என்று இல்லை என்றாலும் கூட இது இருக்கிறார் போலே காட்டுகிறது தேவப்பெருமானுடைய திருமுக மண்டலமானது என்று காட்டப்பட்டிருக்கிற அற்புதமான வகையா அந்த எம்பெருமானுடைய திருமுடியினுடைய அழகு, அந்த திருமுக மண்டலம், இது ரெண்டுத்தினுடைய சேர்த்தி அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. அந்த முகத்திலே இருக்கக்கூடிய பிரகாசமானது மிகவும் அழகாக காட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டாள் திருப்பாவையிலே காட்டி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன காட்டுகிறாள் அப்படின்னு சொன்னால், கீழ்வானம் வெள்ளென்னு எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கிழக்கு வெளுத்திருக்கிறது, எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் என்று காட்டுகிறாள். இப்போ கிழக்கு வெளுத்திருக்கிறது, எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. அப்போ எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வெளுத்து இருட்டு ஓடுகிறது. வெளுக்கிறதுனால இருட்டு ஓடி போறது. இப்போ ஒரு பக்கம் வெளிச்சம், இன்னொரு பக்கம் இருட்டு ஓடுறது. நீங்க வெளிச்சத்தை பார்த்துட்டு கிழக்கு வெளுத்து விட்டது என்பது அது வெளிச்சம் அல்ல, உங்கள் முக ஜுவாலை, உங்கள் முகத்திலே இருக்கக்கூடிய ஜுவாலையானது பிரகாசிப்பதனாலே இருட்டு தானாக ஓடி போகிறது. இப்ப இந்த முக ஜுவாலைய கிழக்கு வெளுத்திருக்கிறது என்கிறீர்கள், ஆனால் அந்த இருட்டு ஓடி போறதோ இல்லையோ, அது எருமை போல தெரிகிறது. அதனால தான் இருள் ஓடுகிறது, முகஜ்வாலை பிரகாசிக்கிறது என்கிறாள். அப்படின்னால் இந்த இருட்டும் வெளிச்சமும் ஒன்னா இருக்கான்னா இருள் ஓடி போயிடுறது, வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. ஆனா முழுமையாக சூரியோதயம் ஆனப்புறம் இருட்டு இருக்கான்னா இருட்டு இருக்கிறதே இல்லை. அப்படி இருக்கிற போது இது ரெண்டும் ஒன்னா இருக்கிற மாதிரி நமக்கு எங்க தெரிகிறது அப்படின்னால், இது தேவப்பெருமாள் விஷயத்திலே என்ன 31வது ஸ்லோகத்துல அந்த எம்பெருமானுடைய திருமுடியினுடைய அழகு என்ன, திருமுக மண்டலத்தில் பிரகாசம் என்ன, இவை இரண்டையும் காட்டுகிறார். 32வது ஸ்லோகம். உபயோரபி பக்ஷயோ ஸ்திதிர்யா விஷமீபாவ நிராசதாஷ்டமீதி உபமானஜ சம்பதேஹி சேந்தோஹோ வரதாபூத் பவதோ லலாட்ட லக்ஷ்மியா. இது 32வது ஸ்லோகம்.
ஸ்லோகத்துல காட்டி இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன அப்படின்னால் 32ல ஹே வரத, வரதராஜனான தேவப்பெருமாளை பார்த்து விழிக்கிறார். உபயோகோ பக்ஷயோரபி சுக்லமும் கிருஷ்ணமுமாகிற இரண்டு பட்சங்களிலும் உள்ள அஷ்டமி இதி யா திதிஹி, அஷ்டமி என்கிற யாதொரு திதியானது இந்தோஹோ சந்திரனுக்கு விஷமீபாவ நிராசதா, விஷமத்தன்மையை போக்கடிக்க வல்லதோ, ச அந்த அஷ்டமி திதியானது இந்தோ அதாவது சந்திரனுக்கு பவதஹா உன்னுடைய லலாட்ட லக்ஷ்மியா சக திருநெற்றியின் அழகோடே உபமானஜ சம்பதேச்ச ஒப்பிடுவதானால் உண்டாகிய செல்வத்தின் பொருட்டும் அபூது ஆயிற்று. அதாவது சுக்லபக்ஷத்திலும் கிருஷ்ணபக்ஷத்திலும் அஷ்டமி அப்படின்னு ஒரு திதி உண்டு. இந்த பட்சங்களுக்குள்ள இந்த 15 நாள்ல அஷ்டமி திதி அப்படின்னு 8வது நாள் திதி உண்டு. இப்படி இருக்கக்கூடிய இது எப்படிப்பட்டது? இந்தோஹோ விஷமீபாவ நிராசகா, சந்திரனுக்கு விஷம நிலையை போக்கி சமநிலையை கொடுக்க வல்லதாக, அழகாக பாதி சந்திரன் அர்த்த சந்திரனாக இருக்கும், சமநிலையை கொடுக்க வல்லதாக, ஏற்றத்தாழ்வில்லாமல் சமானமாக ஒரு நிலையை கொடுக்கும். அப்படி ஆனா இந்த இடத்துல இந்த திதியில உதிக்கிறதோ இல்லையோ, அதாவது அஷ்டமி திதியில உதிக்கக்கூடிய அந்த சந்திரனுக்கு இருளோடே சேர்த்தி இல்லாமையாலே அந்த சந்திரன் லலாட்ட பலக திருஷ்டாந்தத்வேன இருக்கக்கூடியது. அதாவது இந்த சந்திரனுக்கு இருளோடு சேர்த்தி இல்லை, அந்த சமயத்துல அது பாதி சந்திரன் ஒளிர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இந்த நெற்றி இருக்கோ இல்லையோ, இந்த பெருமானுடைய நெற்றியை பார்க்கிற போது கஸ்தூரி திலகம் லல்லாட்ட பலகே என்னும்படியான அந்த லல்லாட்டத்தில் இருக்கக்கூடிய அப்படி இருக்கக்கூடிய அர்த்த சந்திரனை போல அவனுடைய திருநெற்றி இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார். கீழ ஸ்லோகத்துல அந்த எம்பெருமானுடைய திருமுக மண்டலத்தினுடைய அழக வர்ணித்தார். இங்கு திருநெற்றியானது சந்திரனை போல இருக்கிறதுன்றார். அங்க சூரியனை போல திருமுக மண்டலம், சந்திரனை போல திருநெற்றி, இது ரெண்டுத்தையும் பார்க்கிறார் போல கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் அப்படின்னு காட்டுகிறாள் ஆண்டாள் நாச்சியார். கதிர்மதியம் போல் முகத்தான், கதிரை போல மதியத்தை போல சூரிய சந்திரனை போல இருக்கக்கூடிய திருமுக மண்டலம் அமைந்திருக்கிறது என்று காட்டி இருக்கக்கூடிய வகையா அதைத்தான் இங்கே அந்த எம்பெருமான் எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் சூரிய சந்திரர்களை போல இருக்கக்கூடியவன் திருமுக மண்டலம் சூரிய சந்திரர்களை போல இருக்கிறது என்று ஒப்பிட்டு காட்டுகிறார் இந்த ஸ்லோகத்தாலே. 33வது ஸ்லோகம். அலகாலி சிகீர்ஷயா கிலாத்தா பரீச்சி சிக்ஷயா லலாட்டப்பட்டே துமஷி நிகஷீகிருதா ப்ருவௌதே வரதஸ்யாத கிருத்த தத்வதஸ்து நைவம் என்பது 33வது ஸ்லோகம். ஸ்லோகத்துல என்ன அர்த்தம் காட்டுகிறார் அப்படின்னு பார்த்தால், ஹே வரத, அதாவது வரதராஜனே, பிரம்மாவினாலே கையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டதாய், கையிலே எடுத்துக் கொள்ளப்பட்டதாய் நன்றாக பரீட்சிப்பதற்கு பார்க்க வேணும் என்னும்படியான விருப்பத்தினாலே திருநெற்றியிலே கற்பலகையிலே உரைக்கப்பட்ட நல்ல மையானது தே உன்னுடைய திருக்குழல் கற்றையை நிரூபிக்க வேணும் என்கிற இச்சையிலே, அதாவது அலகாலி சிகீர்ஷயா உன்னுடைய திருக்குழல் கற்றையிலே இருக்கக்கூடிய அந்த கற்றையை, திருக்குழல் கற்றையிலே இருக்கக்கூடிய அந்த நிறத்தை நிரூபிக்க வேணும் என்பதற்காக இந்த மைய உரைத்து பார்ப்பாளோ இல்லையோ, அதாவது பிரகாசமான பகுதிகளை, வெளுவெளுப்பா இருக்கக்கூடிய பிரகாசமான பகுதிகள் எல்லாம் கருப்பா இருக்கிற மைய தேய்ச்சி எப்படி இருக்கிறது என்று பார்ப்பார்கள் அதனுடைய நிறம். அதுபோல தேவபெருமானுடைய திருமுக மண்டலம் பிரகாசித்திருக்கிறது. நெற்றிக்கு கீழே அந்த புருவம் இருக்கிற இடத்துல திருமுடியில் இருக்கக்கூடிய அந்த நிறம் இங்கே வருகிறதா என்று
அதை சோதித்து பார்க்கிறார் போல அந்த திருமுன் நெற்றியிலே இருக்கக்கூடிய திருப்புருவங்கள் அப்படி அழகாக இருக்கின்றன. அதாவது புருவங்களாக ஆயிற்று என்று அந்த திருமுடியில் இருக்கக்கூடிய குழல் கற்றைய டெஸ்ட் பண்றதுக்காக திருநெற்றியில அவைகள்தான் இங்கு ஒரு புருவங்களாயினவோ என்று சொல்லலாம். இப்படி சொன்னாலும் கூட இந்த உபமானம் சொல்ல முடியாதபடியாக இருக்கக்கூடியது அந்த பெருமானுடைய இந்த அழகு. என்னுடைய அழகு அப்படின்னால் அந்த எம்பெருமானுடைய புருவத்தின் அழகு என்று காட்டப்படுகிறது. எம்பெருமானுடைய திருப்புருவங்களுடைய அழகு எப்படி அழகாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தாலே மிக அழகாக விவரித்து காட்டுகிறார். சொல்லணும், இவர் இங்க இந்த ஊமையை ஏன் மறுக்க போனும் அப்படின்னு சொன்னால், தேவப்பெருமாவுடைய அப்ராகிருதமாக இருக்கக்கூடிய அந்த தேவப்பெருமாவுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சமானமாக ஒரு உபமானம் சொல்ல முடியுமா அப்படின்னால் சொல்ல முடியாது. அதாவது அதனால இந்த உபமானமும் கூட உனக்கு உபமானம் ஆகாது என்று காட்டியிருக்கிறார். கம்பர் கிராமபிரானுடைய அழக சொல்றச்சே எப்படி மையோ சொன்னார் முடியல, மரதகமோ சொன்னார் முடியல, மரிகடலோ சொன்னார் முடியல, மழைமுகிலோ சொன்னார் முடியல, ஐயோ அப்படின்னு விழறாரே. அப்படி உபமானம் சொல்ல முடியாததாக இருக்கிறது. அங்கேயாவது எப்படியான உபமானம் சொல்லி ராமனுடைய அழக அளந்து விட வேணும், பார்த்து கீழே விழுந்து விடுகிறார். நீலமேனி ஐயோ நிறகொண்டதை நெஞ்சினையேன்னு கீழே விழுந்துடுறார். இந்த இடத்துல இவர் ஒத்துணுடுறார். அந்த கதையெல்லாம் நான் பண்றதா இல்லை, நான் உபமானம் சொன்னேன். ஆனா அந்த உபமானமும் கூட ஒரு காலத்திலும் அந்த தேவப்பெருமாவுடைய அழகை ஒரு காலத்திலும் அளந்து விட முடியாது என்று காட்டியருள் இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை அனுபவித்தோம். ஸ்ரவஸ்ச திருஷஸ்ச சப்தரூப கிரஹணேதேன ஹி ஜீவவத் வியவஸ்தா உபயோரகிலேக்ஷண க்ஷமத்வாத் வரதாதஹ ஸ்ரவணாஸ்ரயே திருஷௌதே என்பது 34வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல என்ன காட்டுகிறார் அப்படின்னால், அதாவது வரதனே தேவப்பெருமாளே, உன்னுடைய தேவரையருடைய திருச்செவிக்கும், அதாவது திருச்செவிக்கும் திருக்கண்களுக்கும் சப்தத்தையும் ரூபத்தையும் கிரகிக்கும் விஷயத்தில் ஜீவாத்மாவுக்கு போலே வியவஸ்தா நஹி, அதாவது இன்ன இந்திரியம் இன்ன குணத்தை தான் கிரகிக்கவற்றது என்கிற வியவஸ்தை இல்லை என்றோ. உபயோகோ, அதாவது உபயோகோ இந்த இரண்டு இந்திரியங்களும் அகிலேக்ஷண க்ஷமத்வாது எல்லாவற்றையும் பிரத்யக்ஷிப்பதில் சமர்த்தங்களாயாகையாலே தே உன்னுடைய திருக்கண்களானவை ஸ்ரவண ஆශ්‍රயே திருச்செவிகளை ஆශ්‍රயமாக உடையனவாயின. அதாவது தேவப்பெருமாவுடைய அந்த திருக்கண்களும் அந்த எம்பெருமானுடைய செவிகளும் இவை இரண்டுக்கும், நம்ம மனுஷன் சொன்னா அவனுடைய கண்கள் இருந்தது, சக்ஷுசு அப்படின்னு ஒரு இந்திரியம் இருக்கு, காது அப்படின்னு ஒரு இந்திரியம் இருக்கு, மூக்கு அப்படின்னு ஒரு இந்திரியம் இருக்கு, மெய் வாய் கண் மூக்கு செவி என்கும்படியான 5 இந்திரியங்கள். இவை ஓரொரு இந்திரியமும் ஓரொரு செயலைத்தான் செய்யும். கண் அப்படின்னா பார்க்கும், வாய் அப்படின்னா பேசும், காது அப்படின்னா கேட்கும், வாயினா சுவைக்கும், நாக்கு சுவைக்கும், காது கேட்கும். அதே மாதிரி துவகேந்திரியம் ஏதோ காத்தடிச்சதுன்னா சுட்டாலோ உணரும். எப்படி இருக்கிற போது ஓரொரு இந்திரியத்துக்கும் ஒன்னொன்னு தான் வேலை. கண்ணுனுடைய வேலையை காது பார்க்காது, காதுனுடைய வேலையை மூக்கு பார்க்காது, மூக்குனுடைய வேலையை வாய் பார்க்காது. அதே மாதிரி சரீரத்தினுடைய வேலை, அந்த துவகேந்திரியத்தினுடைய வேலை, அதனுடைய வேலையை அதுதான் பார்க்கும். அப்படி இருக்கச்சே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், இந்த வியவஸ்தை எல்லாம் மனுஷனுக்கு தான் உள்ளது. இப்படிப்பட்ட வியவஸ்தை எல்லாம் யாருக்கு இருக்குன்னா மனுஷனுக்கு தானே இந்த வியவஸ்தை எல்லாம் இருக்கு. உனக்கு இந்த வியவஸ்தை இருக்கான்னா உன்னுடைய கண்களோ பார்ப்பது மட்டுமல்ல, செவியுற யார் என்ன பேசுறான்னு கேட்கும். உன்னுடைய காதுகளோ அது கேட்கும் திறனை மட்டும் கொண்டதா அப்படின்னால்
மற்ற இந்திரியங்களுடைய பிரத்யக்ஷ சித்தமான திறனை கொண்டிருக்கக்கூடியது. ஆனா என்னத்தான் இந்த 5 இந்திரியங்கள் இங்கே சொல்லிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னால், பிரத்யக்ஷிக்கும் ஒரு இந்திரியமும் மற்றொரு இந்திரியத்தினுடைய வேலையும் சேர்த்து செய்யும், இந்திரியங்களுடைய வேலையும் சேர்த்து செய்யும். அப்படின்னால் அவனுக்கு கண்ணை கொண்டுதான் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை, காதை கொண்டுதான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை, மூக்க கொண்டுதான் நுகரணும்ன்ற அவசியம் இல்லை. அப்போ எல்லா இந்திரியங்களும் மற்ற இந்திரியங்களுடைய அனைத்து செயல்களையும் செய்யும்படியான ஒரு தகுதியை பெற்றுள்ளவதாக இருக்கிறது. இது எங்கன்னா இந்த சரீரத்துல அது இருக்காது. அங்க பரமபதம் போறச்சே அங்க அப்ராகிருதமான திருமேனி வருதோ இல்லையோ, அந்த திருமேனியில எல்லாருக்கும் உண்டோ. அப்படி இருக்கிறச்சே இந்த ஜீவாத்மாவானவனுக்கு இங்க இருக்கக்கூடியவனுக்கு இது கிடையாது. அங்க இருக்கிறவனுக்கு அந்த எம்பெருமானுடைய திருமேனி இங்க வந்தாலும் ஆதியம் சோதியுருவை அங்கு வைத்திங்கு பிறந்து என்று இந்த திருமேனியிலையும் இது உண்டோ. அப்படியானால் தேவப்பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகமான திருமேனி என்னே கொள்ள வேணும். ஏனென்றால் தமருகந்தது பூர்வம் அவுருவம் தானே, தமருகந்தது பேர் மத்த பேர் என்ன நாம் முகந்து அந்த அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்திலே இருக்கிறவன் தான் இங்கே இருக்கிறான் என்ன ஒரு திருமேனியிலே நாம் அந்த எம்பெருமான நினைத்து விட்டோமேயானால், அதாவது அந்த அடியவன் நினைத்து விட்டானேயானால் அதை அவனாகும் நீ நெஞ்சினால் நினைப்பானவன் அவனாகும் நீழ்கடல் வண்ணன் காட்டப்படுகிறது. அப்படி அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்திலே பண்ணும்படியான பிரதிபத்தி எல்லாம் இந்த திருமேனியில பண்ணதுனால இந்த திருமேனியில அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு இருக்கக்கூடிய அனைத்து தன்மைகளும் வருவதனாலே அவனுடைய ஒரு அவயவம் அந்த வேலையை மட்டும்தான் செய்யும்ன்றது கிடையாது, மற்ற அவயவத்தினுடைய வேலையும் செய்யும் 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 என்று காட்டப்பட்டிருக்கிற விஷயம். அப்படி அந்த எம்பெருமானுடைய அந்த இந்திரியங்கள் இது ஒரு இந்திரியம் மற்றொரு இந்திரியத்தினுடைய வேலையும் செய்யும் அப்படின்னு காட்டுறாரு. இங்க கான்ட்ராஸ்டா ஒரு விஷயம், ஆழ்வார் முடியானே மூவருக்கும் தொழுதேத்தும் சீர் அடியானே அப்படின்ற அந்த முடியானே என்னும்படியான பதிகத்துல ஒரு அற்புதமான விஷயம் காட்டுறார். என்ன காட்டுகிறார் ஆழ்வார் அப்படின்னு சொன்னால், முடியானே மூவலகும் தொழுதேத்தும் சீர் அடியானே ஆழ்கடலை கடைந்தாள் புல்லூர் கடைந்தாய் புல்லூர் கொடியானே கொண்டல் வண்ணா அண்டத்தும்பரில் நெடியானே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே என்னு கிடக்கும் என் நெஞ்சமே என்று காட்டுகிறார். அதாவது ஆழ்வாருடைய மனசானது அவனை காண வேணும் என்று ஆசைப்பட்டது. மனசு அதுக்கு காணும் சக்தி கிடையாது, ஆனா மனசு அவனை நேர கண்ணு செய்யும்படியான வேலையை பார்க்கணும்னு சொல்றது. அதே போல நெஞ்சமே நீள் நகராக இருந்தவன் தஞ்சனே தன்னிலங்கைக்கு இறையை செத்த நஞ்சனே ஞாலங்கொள்வான் குரலாகிய வஞ்சனே என்னும் எப்போதும் என் வாசகமே என் வாசகமே வாக்கானது எம்பெருமானை நோக்கி சுவாமி என்று என் நெஞ்சு தேவரீரை நினைக்க அதற்கு அருள் செய்தா போலே நானும் தேவரீரை நினைக்க அருள் செய்ய வேணும் என்று மனசு உம்ம நினைக்கிறதுக்கு நீர் அருள் செய்தீரோ இல்லையோ, அது போல கண்ணான நான் கண்ணானது அவனை நினைக்க அதாவது நினைக்க அருள் செய்ய வேண்டும். அருள் வாக்கானது அந்த வாக்கானது உன்னை நினைக்க வேணும். வாக்குக்கு என்ன வேலை? பேசுறது வேலை. ஆனா மனசு செய்யும்படியான செய்கையை வாக்கு ஆசைப்பட்டது. அதே போல ஆழ்வார் அதாவது கைகளுக்கு வாக்கின் விருத்தியிலும் தம் விருத்தியில் உண்டான சாபலத்தால் அருளை செய்கிறார். வாசகமே ஏத்த அருள் செய்யும். அதாவது வாக்கு மாத்திரமா தேவர் பேசும், நானும் பேசுவேன்னு ஆழ்வாருடைய கைகள் சொல்லித்து. அதே போல கண்கள் கைகளுடைய பரிமாற்றம் வேண்டும்னு கைகள் செய்கிற வேலைய அணைப்பு என்னும்படியான கைகள் செய்கிற வேலைய கண்கள் எதிர்பார்த்தது. இப்படி பார்க்கிற போது ஓரோரு அவயவம் மற்றொரு அவயவத்தின் செய்கையை செய்தது. எப்படின்னா பெருமான் மேல இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் மேல இருக்கக்கூடிய ஆசையினாலே காதலினாலே கரணங்கள் அந்த என்ன வாயித்து அப்படின்னு சொன்னால் முடியாத ஆசை மிக முத்து கரணங்கள் அடியார் தம்மை விட்டு அவன் பால் படியா ஒன்னின் செயல் விரும்ப
உள்ளதெல்லாம் தான் விரும்ப துண்ணியதே மாறந்தன் சொல். மணவாள மாமுனிகள் அற்புதமாக காட்டுகிறார். ஆழ்வாருடைய ஒரு அவயவா மற்றொரு அவயவத்தின் செயலை விரும்பித்து, ஒரு அவயவா மற்றொரு அவயவத்தின் செயலை விரும்பித்து ஆழ்வார் இருக்கிறதோ எங்கே அப்படின்னு சொன்னால் இந்த லீலா விபூதியில ஆழ்வாருடைய திருமேனியில இந்த நிலைக்கு, இந்த ஸ்திதிக்கு ஒரு ஒண்ணுமே முடியாது, இது பண்ணவே முடியாது. ஆனால் ஆழ்வாருடைய பக்தியின் காரணமாக, ஆழ்வாருடைய அந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய மாறனின் தனிப்பட்ட பக்தியின் காரணமாக என்னவாயிருக்குன்னா, ஒரு கரணம் மற்றொரு கரணத்தை ஆசைப்பட்டது, ஒரு கரணம் மற்றொரு கரணத்தை ஆசைப்பட்டதுன்னு ஆழ்வார் காட்டுகிறார். எப்படினால் இங்க பெருமானுக்கு அது நடக்கிறது. ஒரு கரணத்தினுடைய செய்கையை மற்றொரு கரணம் பண்ண முடியும், மற்றொரு கரணத்தினுடைய செய்கையை இன்னொரு கரணம் பண்ண முடியும், ஒரு கரணம் மற்ற எல்லா கரணத்தினுடைய செய்கையும் பண்ண முடியும். கண்ணை கொண்டு தான் பார்க்கணும்ன்ற அவசியம் இல்லை, மூக்கை கொண்டுதான் நுகரணும்ன்ற அவசியம் இல்லை, காதை கொண்டுதான் கேட்கணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன காட்டி இருக்கக்கூடிய வகையா இந்த ஸ்லோகத்தால் அந்த எம்பெருமானுடைய அந்த அழகான அந்த எம்பெருமானுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தினுடைய ஏற்றம், அது அப்ராகிருத திவ்யமங்கள விக்கிரகம் என்று காட்டியருளுகிறார். 35வது ஸ்லோகம். கருணாரசவாஹி வீக்ஷணோர் மேஹே வரத பிரேமமய பிரவாக பாஜஹா ததீரவனாவலி ப்ருஹௌத்ருக்கு சலசிந்தோஸ்தவ நாசிகேவ சேதுஹு. இது 35வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் காட்டுகிறார் அப்படின்னால், விஷயம் காட்டப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஹே வரத எப்படிப்பட்டவன் அப்படின்னால், கிருபாரசத்தை பெருக்கா நின்ற கடாட்சமாகிற அலைகளை உடையதான கருணாரசவாகி வீக்ஷணோர் மே அப்படின்னு காட்டுகிறார். அடுத்தது பிரணய ரூபமான பிரவாகத்தை உடையதாய் இருக்கிற உன் திருக்கண்களாகிற அசையும் கடலுக்கு. அந்த கண்கள் எப்படி இருக்குன்னா அசையிறது. இது எப்படினால், அந்த கண்கள் ஆசிரிதன் மேல இருக்கக்கூடிய வியாமோகத்தினாலே அசைந்திருக்கிறது. திருப்புருவங்களானவை பரம்பியதாய் கரையிலுள்ளதான சோலை போலே. கண்ணு அது கடலை போல அசைஞ்சிட்டு இருக்கு. புருவம் இந்த கடற்கரையில் ஒரு சோலை இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கின்றன அந்த புருவங்கள். திருமுக்கானது இந்த கடலுக்கு அணை போலே இருக்கிறது அப்படின்னு காட்டுகிறார். இப்படி அந்த எம்பெருமானுடைய திருமூக்கின் அழகை அனுபவிக்கிறார். மூக்கு கண்கள் அசைஞ்சுட்டே இருக்கு, அது கடலை போல நீர், அந்த கடலை போல அலப்பாஞ்சிட்டே இருக்கு. அந்த மூக்கு அதுக்கு அணகற்றா போல இருக்கு. இந்த புருவங்கள் சோலை போல இருக்கிறது என்று காட்டுகிறார். என்னத்துக்கு திருப்புருவங்களை பத்தி திரும்ப சொல்லணும்? கீழே தான் சொல்லிட்டாருன்னா, இதுதான் சிம்மாவலோகன நியாயம். கீழே சொன்னதை திரும்பி பார்க்கறது இருக்க இல்லையோ, அதனால சிம்மாவலோகன நியாயம். சிங்கம் குகையை விட்டு வெளியில வந்தது, ஆனால் ஒரு தடவை இப்படி திரும்பி பார்க்குமா, அப்படி இவர் திரும்பி பார்க்கிறார், கீழே சொன்னதை காட்டி இருக்கிறார். இப்போ இந்த மூக்கினுடைய அழகை அனுபவிக்கிறவர், இந்த கண்கள் எப்படிப்பட்டதாக இருக்கின்றன அப்படின்னால் கிருபாரசத்தை பெருக்கும்படியாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட கிருபை அப்படின்னால், யஜமானம் விதிம் வீக்ஷ ஸ்மயமான முகஸ்ரீயே தயமான திருஷே தஸ்மை தேவராஜாய மங்களம். இந்த யாகத்தை பண்ணினார் பிரம்மா. யாகத்திலிருந்து தேவப்பெருமாள் உத்தரவேதியிலே உதித்தான். பிரம்மாவை பார்த்து யஜமானம் விதிம் வீக்ஷ அழகான பார்வையாலே பார்த்திருக்கிறான். தயமான திருஷே தஸ்மை, அந்த எம்பெருமான் தயை கொண்ட பார்வையாலே பார்த்திருக்கிறான். தேவப்பெருமானுடைய அருட்பார்வைக்கு ஆளானவர்கள் எல்லாரும், அந்த அருட்பார்வைக்கு ஆளானவர்கள் எல்லோருமே நன்கு வாழ்ந்து போனார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். தேவப்பெருமாள் எம்பெருமானார கட்டாட்சித்துக் கொள்ளவில்லை என்னால் இன்னைக்கு எம்பெருமானார் நமக்கில்லை. தேவப்பெருமாள் எம்பெருமானாருக்கு தேவப்பெருமாள் கட்டாட்சம் இல்லை என்னால் எம்பெருமானார் நமக்கு இல்லை. கட்டாட்சத்தை இழந்தவரான
கண்களை இழந்தவரான கூரத்தாழ்வானுக்கு கண் கொடுத்தது தேவப்பெருமாளுடைய கிருபா கட்டாட்சம். தேவப்பெருமாளையும் எம்பெருமானாரை மட்டும் சேவிக்கிறதுக்கான கட்டாட்சம். அதே போல தேவப்பெருமாள் கட்டாட்சம் இல்லை என்னால் இன்னைக்கு ஈடு நமக்கு இல்லை. அப்படி தேவப்பெருமானுடைய பார்வை இருக்கிறதே, அப்படிப்பட்ட பார்வையானது எப்படி ஒரு ஆசிரிதன் வந்துட்டானேயானால் அவனை இங்கேயும் அங்கேயும் அலைந்து அலைந்து பார்க்கும்படியான பார்வை. தேவப்பெருமாள் மூலம் அவரை சேவிக்க போனோம். எம்பெருமானுடைய புன்சிரிப்பும் அவனுடைய கனிவான பார்வையும் பார்க்கிற போது சௌக்கியமா இருக்கியா, மாசுச்சாக கவலைப்படாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றார் போல இருக்கும். அப்படி எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் இருக்கின்றனவே, அது அலைந்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கும், அலைந்து கொண்டே பார்த்து கொண்டிருக்கும். அதாவது வந்து நிக்கிறான் விபீஷண ஆழ்வான். விபீஷண ஆழ்வானை பார்த்த உடனேயே வாய் திறந்து பேச வேண்டும் என்று அந்த ராமபிரான் பார்த்தான், முடியல. லோச்சனாபியாம் பிபன்னிவா, கண்களாலே பருகி இருக்கிறான். தொண்டரோர்களை கருளை சோதிவாய் திறந்து தாமரை கண்களால் நோக்காய் காட்டப்படுகிறது. அதனால்தான் அடியவர்களை கண்களாலே பேசக்கூடியவன் அந்த எம்பெருமான். என்னால் ஆசிரித வியாமோகத்தினாலே அவர்களை கண்களாலே பருகக்கூடியவன் ஆசிரித வாத்சல்யாதிசயம். கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்கிற போது அழகிய சிவந்த கண்களை உடையவன் கண்ணன். அது எப்படிப்பட்ட கண்கள்னா வாத்சல்யத்தாலே குதிரை சிவந்த கண்கள், குதிரை சிவந்த கண்கள் என்று காட்டப்படுகிறது. அப்படி வாத்சல்யத்தாலே குதிரை சிவந்த கண்கள் தேவப்பெருமானுடைய திருக்கண்கள். அதாவது ஸ்ரமணி விதுர ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு, நெடுநோக்கு அப்படின்னு காட்டப்படுகிறது. ஸ்ரவரி தர்ம நிபுணா விதுரர் ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு. சபரிய அதாவது சக்ஷுசா தவ சௌமியன பூதாஸ்மி ரகுநந்தனா சபரி சொல்ற. அதாவது ராமபிரானே, உம்முடைய திருக்கண்களாலே பார்த்து என்னை புனிதவதியாக்குவாயாக, புனிதப்படுத்துவாயாக, நான் பரமபதம் போகணும் அப்படின்னு அவள் சொன்னாள். அவளை பார்த்தான் ராமபிரான். பூதராக்கின அவள் பரமபத பெரு பெற்றான். விதுரரை கட்டாட்சித்தான். எப்படி? கிமர்த்தம் புண்டரீகாட்ச புக்தம் விஷலபோஜனம் என்று அந்த புண்டரீகாட்சனை தாழ்ந்தவன் வீட்டிலே உண்டுராயே அப்படின்னு இந்த துரியோதனன் கேட்க, விதுரர் அவர் வீட்டில் போய் புஜித்தானோ இல்லையோ, அப்பொழுது புண்டரீகாட்சனாக விதுரர் கடாட்சித்திருக்கிறான் கண்ணனம் பெருமான். அடுத்தது நெடுநோக்கு கொள்ளும் வேர்த்து பசித்து வைரசென்று என்று வேண்டடிசில் உண்ணும் போது அப்பொழுது ரிஷிபத்னிகளை இந்த எம்பெருமான் ரிஷிபத்னிகள் எல்லாரும் கண்ணனம் பெருமானுக்கு உணவு கொடுக்க வேணும்னு நினைத்தார்கள். கண்ணன் தனக்கு பசின்னு சொல்றான், நண்பர்கள் வந்து சொல்றா. இந்த ரிஷிபத்னிகள் ரிஷிகளுடைய பத்னிகள், ரிஷிகளுடைய ஆசிரமம் இருக்கு, அங்க போய் கேட்டு வாங்கன்னு கண்ணனுக்கு பசிக்கிறதுன்னு சொன்னா உடனே ஓரொருத்தியும் எழுந்து ஓடோடி வரா, எடுத்துன்னு வரணும்னு நினைக்கிறா. அப்பொழுது ரிஷிகள் எல்லாரா இந்த இடைப்பெயலுக்கு கொடுப்பதா, இந்த பதார்த்தங்கள் எல்லாம் ஹோமத்திலே சேர்ப்பதற்கு இடைப்பெயலுக்கு கொடுக்காதேன்னு சொல்லி தடுத்து விடுகிறார்கள். அப்பொழுது கண்ணனம் பெருமான் அங்கிருந்தே, எங்கிருந்து அந்த ரொம்ப தூரத்திலிருந்து பத்தவிலோச்சனத்தில் இருக்கக்கூடிய இந்த ரிஷிபத்னிகளை நெடுநோக்கு கொண்டான். அங்கிருந்து பார்த்திருக்கிறான். அடுத்த நிமிஷம் கண்ணனை பிரிந்த பிரிவினாலே, கண்ணனை பார்க்க முடியலையே என்ற துக்கத்தினாலே அவருடைய பாபம் கொலைஞ்சது. கிருஷ்ண கட்டாட்சம் பட்டதினாலே அவள் புண்ணியம் கொலைஞ்சது. உடனே அடுத்த நிமிஷம் என்ன ஆயித்து? புண்ணியத்தை அனுபவிக்க பெற்றார்கள், பரமபத பிராப்தி ஆயித்து. அதே போலத்தான் சிந்தையந்தி ஜெகத்சூதின் பரபிரம்ம ஸ்வரூபினம் என்ன அந்த சிந்தையந்திக்கும் கண்ணனுடைய கடாட்சம் பட்டது. அதனால தான் புண்டரீகாட்சன் நெடுநோக்கு. அப்படிப்பட்ட கடாட்சம்
அதே போலத்தான் இங்கு எங்கள் மேல் சாபம் இழிந்துன்னு ஆண்டாள் பிரார்த்தித்தார் போல அடியவர்கள் மீது வாத்சல்யத்தினாலே அவர்களுடைய பாபங்களை போர்க்கக்கூடிய ஒரு அழகிய கடாட்சத்தை கொண்டிருக்கக்கூடியவன் அந்த தேவப்பெருமாள் என்று இங்கு காட்டி இருக்கக்கூடியவனையா தேவப்பெருமாளுடைய கடாட்ச வைபவம் என்ன, அந்த திருமண மண்டலம் என்ன, இதனுடைய அழகை காட்டியிருக்கிறார். இப்படி 5 ஸ்லோகங்களாலே தேவப்பெருமாள் விஷயமாக வரதராஜஸ்தவத்துல 31வது ஸ்லோகம் தொடங்கி 35வது ஸ்லோகம் பரியந்தமாக விண்ணப்பிக்க வேணும் என்ன ஸ்ரீ சுவாமியினுடையவும் இந்த சபையாருடையவும் நியமனமாக அமைந்திருக்கிறது. அந்த நியமனானுகுணமாக எம்ஓபி சேரிட்டி சபையார் என்ன சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு பிரதானமாக வாழி 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 என்ன பல்லாண்டு பாடிக்கொண்டு வாழும் எதிராசராக இருக்கக்கூடிய இந்த சுவாமியானவர் இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் ஸ்ரீ வைஷ்ணவம் மேலும் மேலும் வளர வேணும் என்ன அவருடைய திருவடி தாமரைகளிலே அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்துக் கொண்டு க்ஷமிக்க வேணும்படியான பிரார்த்தனையோடு நிறமுறுத்துகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாது நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே